அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய 2024 எப்படி இருக்க போது, என்ன மாதிரியான மாற்றங்களை உண்டாக்க போது, அந்த மாற்றங்கள் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா, மகிழ்ச்சி நிறைந்ததா இருக்குமா, இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை 1-2-3-4 பாதங்கள், புனர்பூசம் 1-2-3 பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோல சொல்லப்படக்கூடிய பலன்கள் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 2024 ஆண்டு மிகப்பெரிய வெற்றியை, மாற்றத்தை, மகிழ்ச்சியை உண்டாக்க போகுது உங்களுக்கு. ஏன்னா 2024 ஆண்டுல மிகவும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ராசிகள்ல மிதுன ராசியும் ஒன்னா இருக்க போகுது. 2023 ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தா அஷ்டமத்து சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால மிதுன ராசிக்காரங்க பட்ட பாடு ரொம்பவே அதிகம். மன வலியும் வேதனைகளும், இன்னும் சொல்ல போனா மன குமுறல் கூட அதிகம்னு சொல்லலாம். குரு பகவான் 11ஆம் பாவகத்துல லாபஸ்தானத்துல அமர்ந்தும் பிரயோஜனம் இல்லாம போயிருக்கும். ஏன்னா ராகு பகவானும் கூட சேர்ந்து இருந்திருப்பார். இந்த ராகுவும் அமர்ந்திருக்கும் காரணத்தினால உங்களுடைய லாபம்ங்கிறது ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கும். ஒரு விஷயம் நம்ம கைக்கு எட்டி வரும், ஆனா அது வாய்க்கு எட்டாது, லாபமே இருக்காது. அதை நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம், ஆனா அது நமக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும். சனி பகவான் கேட்கவே வேண்டாம், உங்க வாழ்க்கையில தினமுமே சந்திராஷ்டமம் மாதிரி இருக்கு. ராகு கேது லாபஸ்தானத்துல அமர்ந்த ராகு பிரயோஜனம் இல்லாம போயும், கேது பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்து குழந்தை பாக்கியத்தையும் தடை செஞ்சு குலதெய்வ அருளை வழங்காம வாழ்க்கையில பல இன்னல்களை ஏற்படுத்தி இருப்பார். இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை, இந்த அளவுக்கு ஒரு மன கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சிருப்போமா அப்படின்னு யோசிச்சா இதுவே முதல் முறை. ஒவ்வொரு மாதமும் சரி, ஒவ்வொரு ஆண்டும் சரி, ஒரு மாற்றம் நிகழாதா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய மிதுனராசி என்பர்களுக்கு கடந்த 5 ஆண்டு காலமா அஷ்டமத்து சனியும் கண்டக சனியும் மாறி மாறி கொடுத்த இன்னல்கள் அதிகம். இதுல கோச்சார் அடிப்படையில குரு அஷ்டமத்துல வந்த போதும் சரி, அதே மாதிரி குரு 11ல வந்து ராகுவோட சேர்ந்த போதும் சரி, வாழ்க்கையில பெரிய லெவல் ஏமாற்றம்ங்கிறத அதிகமா சந்திச்ச ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசி தான். 2024 வரலாறு காணாத ஒரு வெற்றியாளர்கள்லயே நீங்க தான் நம்பர் 1 சொல்றோம் இல்லையா? ஆனா 2023 நம்பர் 1 இல்ல, நம்பர் 5ன்னு கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள். அதுலயும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா கேது புத்தியோ ராகு புத்தியோ இல்ல குரு புத்தியோ உங்க சுயஜாதகத்துல நடந்துட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கடன் தொல்லைகள் அதிகரிச்சிருக்கும், குடும்ப வாழ்க்கை வீணா போயிருக்கும், கேஸு கோர்ட்டு படிக்கட்டு ஏற வேண்டிய நிர்பந்தம் உண்டாகி இருக்கும். நிறைய பேருக்கு கை கட்டி வாய் பொத்தி ஆன்சர் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டாக்கும். ஒரு அசிங்கம், வேதனை உண்டாகி இருக்கும். யாருடைய மனசுக்கும் நம்ம தீங்கு செய்யலனாலும் நம்மளை நிக்க வச்சு அழ வச்சு பார்த்துருப்பாங்க பாருங்க. அந்த ஒரு நிமிடம் உங்க வாழ்க்கையில ரொம்ப வலிச்சிருக்கும். பல பேர் சொன்ன அட்வைஸை நம்ம கேட்காம இருந்தும் ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில கொடுத்த வேதனைக்காக இனிமே நம்ம வாழ்க்கைய மாத்தி காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மிதுனராசி அன்பர்களுக்கும் 2024 வெற்றியின் உச்சத்தை தொட வைக்க போகுது. உங்க வாழ்க்கையில ஒரு நிதர்சனமான நிம்மதிய சனி பகவான் வழங்க போறார். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 9 பேர் பண்ற ஃபீல்டிங்ல 8 பேர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பவுலர் நமக்கு சாதகமாயிட்டாருன்னா நம்ம வாழ்க்கையை எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். அதே மாதிரி நம்ம பவுலருங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். கேப்டன் யாருன்னா குரு பகவான் தான். இவங்க 2 பேரும் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமா அமர்வதனால இந்த ஆண்டின் தொடக்கமே நீங்க வேணா மற்ற ராசியினுடைய பலன்களை கேட்டு பாருங்க. மற்ற ராசியுடைய பலன்கள்ல முதல் பாதி சற்று தொய்வு தான். ஆனா
மிதுன ராசி அன்பர்களுக்கு முதல் பாதியே 2024ஆம் ஆண்டுடைய முதல் பாதியே வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு மிதுன ராசி அன்பர்களுக்கும் பரிபூரணமா உண்டு. ஏன்னா டிசம்பர் 2023 20ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு அஷ்டமத்து சனி முழுமையா விலகும் காரணத்தினால ஜனவரி 1 2024 ரொம்ப யோகமான காலகட்டமா இருக்கும். இதுல மறைமுக பிரச்சனைகள்ங்கிறது எதுவுமே ஏற்படாது. இன்னமும் சொல்ல போனா புத்திர பாக்கியம் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டம். ஏன்னா கேது உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து உங்க சுக தாயார் ஸ்தானம் 4ஆம் பாவகத்துக்கு வந்துடுறார். இதுவே ஒரு நல்ல அமைப்பு. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதே குரு புத்தி உங்க சுயஜாதகத்துல இப்போ தொடங்கினா 2024 உங்களுக்கு சாதகமா இருக்கும். அதே ராகு புத்தி இப்போ இருந்தா உங்களுக்கு 2024 பெஸ்டா இருக்கும். அதே கேது புத்தி இப்போ இருந்தா, சனி புத்தி இருந்தா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும்னே சொல்லலாம். ஏன்னா 2024ஆம் ஆண்டின் முதல் பாதி 90% உங்களுக்கு நல்லா இருக்கு. 2ஆம் பாதி 95% உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ ஆவரேஜா பார்த்தோம்னா கூட 90லிருந்து 95% உங்களுக்கு 2024 நல்லா இருக்கும் காரணத்தினால 12 ராசிகளில் மிகவும் வெற்றியாளர், வரலாறு காணாத ஒரு சேஞ்ச், ஒரு மைல்கல்லே நடக்க போகுதுன்னா அது மிதுன ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் நடக்க போகுது. முதல்ல படிப்பை எடுத்துக்கிட்டோம்னா அந்த படிப்புல கவனம் சிதறி இருந்தாலோ இல்ல படிப்புல உங்களுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, படிப்புல ஒரு தொடர் தோல்வி இருந்தாலோ அது கண்டிப்பா இனி வரும் காலகட்டத்துல மாறும். ஏன்னா அஷ்டமத்து சனி கொடுத்த பிரச்சனைகள் விலகும் காரணத்தினால நல்ல ஒரு சேஞ்ச், நல்ல ஒரு பிரேக் உண்டாகும். அதே மாதிரி உங்களுடைய வேலை வாய்ப்புல தொய்வு இருக்கு. வேலை வாய்ப்புக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை. வேலை கிடைக்கணுங்கிறது 2வது விஷயம். ஆனா வேலைக்கு போகணுங்கிற ஒரு எண்ணமே இல்லை நிறைய பேருக்கு. நம்ம எதுக்கு சாப்பிடுறோம், எதுக்கு இருக்கோங்கிற கேள்விகள் அதிகமா மனசுல ஏற்படுது. யாரையும் நம்ப வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் எனக்கு இப்போ ஏற்படலை. ஆனா யார் மேலையும் நம்பிக்கை ஏற்படாம இருக்கு. காரணம் என்னன்னா கடந்த 5 ஆண்டு காலமா நம்ம பெற்ற சில அனுபவங்கள் நமக்கு என்ன செய்யும்னா, அது ஆணா இருக்கட்டும் இல்ல பெண்ணா இருக்கட்டும், நம்பிக்கை பொய்த்து விடும். அதே மாணவர்களுக்கு இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க, ஒரு அரசு துறை சார்ந்த ஏதோ ஒரு வேலைக்கு அப்ளை பண்றாங்க, வெளிநாடு விசா அப்ளை பண்றாங்க, இல்ல குரூப் 1 எக்ஸாம் எழுதுறாங்க, இல்ல நீட் எக்ஸாம் எழுதுறாங்க, ஜிஆர் எழுதுறாங்க, ஏதோ ஒரு போட்டித் தேர்வா கூட இருக்கட்டுமே, அதுல சுலபமா வெற்றி அடையக்கூடிய நேரம் இது. ரொம்ப சுலபமா வெற்றி அடையக்கூடிய நேரம்னு சொல்லலாம். திருமண வாய்ப்புகள் ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடிய கனவு என்னன்னு பாத்தீங்கன்னா திருமண வாய்ப்பு தான். நீங்க திருமணம் இந்த ஆண்டு கண்டிப்பா நடந்துரும். திருமணத்துல பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு மேலோட்டமா சொன்னா ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடும். மிதுன ராசிக்காரங்களுக்கு 2024ஆம் ஆண்டுல திருமணம் மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியமும் 100% நடக்கும். ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த எக்ஸ்ட்ரா சொல்றோம்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த ஆண்டு பலம் பெறுது. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறும்போது ஆட்டோமேட்டிக்காவே குழந்தை பாக்கியம் ஒவ்வொருவருக்கும் கட்டாயமா திருமணத்துக்கு பிறகு கண்டிப்பா நடக்கும். தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது. இன்கேஸ் உங்க திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிடுச்சு, 2வது மேரேஜ் நடக்குமா நடக்காதா, அதுக்கான அமைப்பு 2024ல ஏற்படுமா அப்படின்னு கேட்டா, 2ஆம் திருமணம் இன்கேஸ் 40 வயசு ஆகியும் நீங்க மேரேஜ் ஆகாம இருந்திருந்தாலும் திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. பொருளாதாரம் சம்பந்தமா பிசினஸ் பண்றவங்க மட்டும் முதல் பாதியில கவனம் தேவையில்லை. பிற்பாதியில ஜூன் மாதத்திலிருந்து சற்று கவனம் தேவை. ஏன்னா குரு 12ல விரயமோட்ச ஸ்தானத்துல அமர்றார். இந்த குரு பகவான், அதாவது கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான அந்த குரு பகவான் விரயமோட்ச ஸ்தானமான 12ஆம் பாவகத்துல தொழில் ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துல அமரும் காரணத்தினால எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானமா யோசிச்சு மேற்கொள்ளணுங்கிறது தான் உண்மை. மாதம் வருகின்ற சுக்கிர பகவான் 6, 8, 10, 12 இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கும்போது 6, 8, 12ஆம் பாவகத்துல மறைவு ஸ்தானத்துல மறையும் போது குரு பகவான் சிறிது விரயங்களை அதிகமாவே ஏற்படுத்தி விடுவார். அதுவும் பொருளாதார ரீதியா அந்த காலகட்டங்கள்ல மட்டும் கவனமா இருந்து பரிகாரங்கள் செஞ்சா எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது.
நீங்க இப்ப வெளிநாட்டுல இருக்கீங்க, இல்ல புதுசா ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 2024ஆம் ஆண்டு சாதகமான காலம். 2024ல கும்பாபிஷேகம் செய்யும் அமைப்பு கூட உங்களுக்கு உண்டு. கோவில் திருப்பணிகள், உங்களுடைய வீடு கட்டுமான பணிகள் எல்லாமே செய்யறதுக்கும், உங்க தாய் தந்தையர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலும் ஒரு நிரந்தர தீர்வு காணக்கூடிய சரியான காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்துல பட்ட சிறு பிளவுகள், பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ், வம்பு தும்பு வழக்குகள், உடன் பிறந்தவர்களோட இருந்த சிறு சிறு மன வருத்தங்கள், இன்னும் சொல்ல போனா நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கிட்ட நீங்க விட்டு கொடுக்காத வாழ்க்கைய இன்னமும் தொடர்றீங்க பாருங்க, அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? தவறுன்னு தெரிஞ்சு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழறதும் சரி, அதே மாதிரி நம்ம எந்த விஷயத்தையெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்றோம், ஒரு இடத்துல நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்வோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வாழறோம் இல்லையா? நம்ம எந்த அளவுக்கு உடலாலையும் உள்ளத்தாலையும் கஷ்டப்படுறோம், அந்த வலி வேதனைகளை புரிஞ்சிக்காத மனிதர்கள் யாருன்னு அடையாளம் காட்டக்கூடிய ஆண்டா 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் நெகட்டிவா இருக்கு, இந்த விஷயத்த நான் இப்படி செஞ்சா நெகட்டிவ் ஆகும், இந்த கோவிலுக்கு போனா நெகட்டிவ், இந்த பர்சன் கிட்ட சொன்னா நெகட்டிவா இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு நல்லா கேட்டுக்கோங்க. 2024ல நீங்க முன்னேறணும்னா தனித்துவமா முன்னேறுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களுக்கு எது பாசிட்டிவ், எது சென்டிமெண்டா இருக்கோ அந்த வழியாவே போங்க. அதுதான் உங்களுக்கு வெற்றியின் அளவுகோலா இருக்கும். கடன் அதிகமா இருக்கு, அந்த கடன் குறையுமா அப்படின்னா 2024ல கண்டிப்பா கடன் அளவு பாதியா இல்ல முழுமையா குறையறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம் உண்டு. யோசிச்சு சிந்திச்சு ஆரோக்கியமாவும் நம்பிக்கையாவும் இறைவன் அருளாலையும் செயல்பட்டா 2024 உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டா நிச்சயமா இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டா அமைய இறைவன் அருள் புரியட்டும். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.